இன்னைக்கு சியாட்டிகா பெயின்னால நிறைய பேர் வந்து சஃபர் ஆகுறாங்க. அதாவது இடுப்பு வலிக்குது. இடுப்பு வலியிலேருந்து அப்படியே அவங்களுடைய பட்டக்ஸ் வழியா கால் ஃபுல்லா வந்துட்டு ரேடியேஷன் பெயின் ஆகுதுன்னு சொல்றாங்க. கால் தூக்கி வைக்க கூட முடியல. படுக்கையா இருக்கிறேன்னு சொல்றாங்க. சியாட்டிகா பெயின்ங்கிறது வந்துட்டு நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வர்றது கிடையாதுங்க. ஆரம்பத்தில சாதாரண ஒரு இடுப்பு வலியா வந்திருக்கும். அந்த இடுப்பு வலிய கவனிக்க மாட்டாங்க. அந்த சாதாரண வலி இன்னும் கொஞ்சம் கிரானிக்கா ஆகும். உடனே ஒரு பெயின் கில்லர வாங்கி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேலைய பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கிரானிக் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா, வலி வந்துட்டு மருந்து போட்டா கூட அப்படியே இருக்குங்கிற மாரி ஆயிடும். இது மாரி அந்த பெயின வந்துட்டு மூடி மறைச்சு வைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் தான் செஞ்சிருக்கோமே தவிர, அந்த வலி ஏன் வந்தது? அத எப்படி முழுமையா குணப்படுத்தணுங்கிற ஒரு புரிதலுக்குள்ள போறது கிடையாதுங்க. இப்ப இதுலேருந்து நம்ம வந்துட்டு குணமடையணும். வெரி சிம்பிள்ங்க. நம்ம மூச்சு காத்த வச்சு நம்மளுடைய ஸ்பைன்ல ஒரு அலைன்மென்ட் வந்துட்டு நம்ம செட் பண்ணணுங்க. அப்படி செட் பண்றபோது, அந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் நர்வ் கம்ப்ரஷன் வந்துட்டு டீகம்ப்ரஸ் ஆகுங்க. இத நம்ம வந்துட்டு லெக் புல்லிங் அப்படின்னு சொல்லுவோங்க. ஃபர்ஸ்ட்டு கால ஸ்ட்ரெச் பண்ணிடணும். கால முட்டிய வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணி லாக் பண்ணிடணும். இப்ப நீ இந்த பெண்ட் பொசிஷன் வரக்கூடாது. இவ்வளோதான் லாக். இப்ப எவ்வளோ முடியுமோ, அந்த அளவுக்கு கால வந்துட்டு இழுத்து பிடிச்சிரணும். அவ்வளோதான். இப்ப ஃபுல் ஸ்ட்ரெச் தெரியும். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அப்படியே ஸ்டே பண்ணி ஒரு 6 பிரத் எடுக்கணும். நல்லா டீப்பா இன்ஹேல் எடுத்து, லாங்கா எக்ஸேல் விடணும். கை இப்படி 2 கையால இப்படி பிரிச்சு வச்சுக்கணும். ஆஃப்டர் 6 பிரத், அதர் லெக். அந்த லெக் புல்லிங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சியாட்டிகா பெயின் வந்துட்டு இன்ஸ்டன்ட்டாவே வந்துட்டு பெயின் ரிலீஃப் எடுத்துரலாங்க நம்ம.